பண்ருட்டி வீரதேஸ்வரர் கோயில் சோழர் காலத்தில் 9வது முதல் 10வது நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. முதலில் சோழர் அரசர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கோயில் பின்னர் விஜயநகர அரசர்கள் மற்றும் பிற அரசர்களால் புதுப்பிக்கப்பட்டது. திராவிட கட்டிடக்கலையில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கோயிலின் ராஜகோபுரம் மற்றும் சிற்பங்கள் கலைநயத்துடன் உள்ளன. பல்வேறு காலகட்டங்களில் பல அரசர்களின் பங்களிப்பால் இந்த ஆலயம் மேலும் விரிவடைந்தது. இதன் காரணமாக இது மதத்திலும் வரலாற்றிலும் முக்கியத்துவம் வாய்ந்த வீரட்ட தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இது அஷ்ட வீரட்ட ஸ்தலங்களில் ஒன்றாகும். இங்கு சிவன் தன் வீர ரூபத்தை எடுத்து தீய சக்திகளை அழித்தார். புராண கதையின்படி தக்ஷன் சிவனை அவமதித்த போது அவர் இங்கு வந்து அவனை அழித்ததாக கூறப்படுகிறது. இதில் பெரியநாயகி அம்மன் என பராசக்தி வழிபடப்படுகிறாள். கோயில் திராவிட கலைக்கோவையில் சிறப்பாக உருவாக்கப்பட்டு சிற்ப கலை சிறப்பாக காணப்படுகிறது. இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்யும் பக்தர்கள் துணிச்சல், வெற்றி மற்றும் தீய சக்திகளிலிருந்து விடுபடுதல் போன்ற பலன்களை பெறுவதாக நம்பப்படுகிறது. அகத்திய முனிவருக்கும் இந்த தலத்துடன் தொடர்பு உண்டு. மகா சிவராத்திரி, ஆருத்ரா தரிசனம் போன்ற திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கோயிலில் வழிபடுவோர் திருமண தடைகளை நீக்கிக் கொள்ளலாம் என்றும் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்றும் நம்பப்படுகிறது. இங்கிருக்கும் சுயம்பு தானாக தோன்றிய லிங்கம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அகத்திய முனிவர் இந்த தலத்தில் வழிபட்டு சிவபெருமானின்